வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்மளோட சேனலில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புனீங்க அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். முதல் கேள்வியை பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ கேள்வியை பார்க்கும்போது நாட் கரெக்ட்லி மேட்ச்டா, ஓகே, தவறான கூற்றை கண்டுபிடிக்கணும். வேத காலத்திற்கு திரும்புங்கள் அப்படின்னு சொன்னது யார்? கோ பேக் டு வேதாஸ், தயானந்த சரஸ்வதி. எஸ், கரெக்ட். அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம், காந்திஜி. தீண்டாமை ஒரு பாவ செயல், காந்திஜி. அவரும் சரியாக தான் சொல்லியிருக்காங்க, இதுவும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. டெல்லி சலோ அப்படிங்கிறது பகத்சிங் சொன்னாரா? இல்லையே, நேதாஜி சொன்னது. அப்போது நேதாஜி வரணும், இங்கே தவறாக போட்டுட்டாங்க. ஆன்சர் இதுதான். சிஏ மார்க் பண்ணுங்க. அப்போ டெல்லி சலோ, நேதாஜி. பகத்சிங் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற முழக்கங்கள் சொல்லியிருப்பார், உங்களுக்கு தெரியும். நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடனான ஒரு ஒப்பந்தம் செய்தோம். இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், புக்கில் எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் உங்களோட நோட்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய தேர்வுகளை கேட்டாங்கன்னா நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் படிச்சிட்டோம், நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடனான ஒரு ஒப்பந்தம் செய்தோம். ஜவஹர்லால் நேரு அவர் அப்போவே சொல்லிட்டாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க. மேற்கு மற்றும் கிழக்கத்திய தத்துவ கலப்பை எடுத்துரைக்க சமூக சீர்திருத்தவாதி யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த மேற்கு மற்றும் கிழக்கத்திய தத்துவ கலப்பை எடுத்துரைத்த சமூக சீர்திருத்தவாதி வேற யாரும் கிடையாது, நம்ம ராஜாராம் மோகன் ராய் தான். ராஜாராம் மோகன் ராய் சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கத்தை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 1829 ஒழிச்சாங்க. சரி, அப்கமிங் கிளாஸஸ் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லையும் அதை பற்றி பேசியிருக்கோம். பிரம்மஞான சபை கருத்துக்களை நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்கள் மூலமாக பரப்பியது யார்? இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பிரம்மஞான சபை அப்படிங்கிறது போன வகுப்பில் பார்த்துருப்போம். 1875 நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ண ஒரு அமைப்பு. அதன் பிறகு அது வந்து சென்னைக்கு அடையாருக்கு மாற்றப்பட்டது, அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறதையும் படிச்சிருப்போம். இப்போ பிரம்மஞான கருத்துக்களை நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் அப்படிங்கிற 2 நியூஸ் பேப்பர் மூலமாக, இந்த 2 நியூஸ் பேப்பரையும் ஸ்டார்ட் பண்ணது ஆனி பெசன்ட் அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர்கள் தான் இந்த கருத்தை அதன் மூலமாக பரப்பினார்கள். இந்த பிரம்மஞான சபை ஹெச்எஸ் ஆல்காட் மேடம் பிளவாட்ஸ்கியும் ஸ்டார்ட் பண்ணது 1875. அதன் பிறகு ஆனி பெசன்ட் 1907 ஹெச்எஸ் ஆல்காட் மறைவுக்கு பின்னாடி அதனுடைய தலைவராக பொறுப்பேற்று இதை நடத்தி இருப்பாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி 4 பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் யார்? நான் பிராமின் மூமெண்ட் அப்படின்னு எடுக்கும்போது ஏன் பெரியார் பண்ணாரா? எஸ், நான் பிராமின் மூமெண்ட். ஓகே, மகாத்மா ஜோதிபா பூலே, அதாவது அடித்தளமிட்டவர் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு முன்னாடியே ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர் வந்து இதை விஷயத்தை செஞ்சிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். அவர் சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற உண்மையை தேடுவோர் சங்கம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா? அது எந்த வருடம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்து 5வது கேள்வி. ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கீழ்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அப்படிங்கிறத பார்த்துருவோமா? குழந்தை திருமணத்திற்கு எதிராக போராடினார். கண்டிப்பாக குழந்தை திருமணத்துக்கு எதிராக போராடி இருப்பார். விதவை மறுமணத்திற்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க. எஸ், சரியான ஒன்று தான். உடன்கட்டை ஒழிக்க பிரச்சாரம் செஞ்சிருப்பார். எஸ், சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கம் 829 ஒழிக்கப்பட்டது. அப்போஸ்ட் ஐடல் ஒர்ஷிப், அதாவது உருவ வழிபாட்டு, அவர் வந்து ஒரு கோயிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரம்ம சமாஜம், அதுக்கப்புறம் ஒரு ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோயிலையும் நிறுவியிருப்பார். ஆனால் அந்த கோயிலில் எந்தவித சிலையும் வச்சுருப்பாங்க. ஸோ பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது உருவ வழிபாட்டையும் வழிபாட்டு முறைகளையும் எதிர்த்தார் அப்படிங்கிறது சரிதான். அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய கல்வியை சமஸ்கிருதம் மூலம் பரப்ப விரும்பினார் அப்படிங்கிறது தவறு. ஆக்சுவலாக இங்கிலீஷ் மூலமாக பரப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 1, 2, 3 அப்படிங்கிற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது, அதை மார்க் பண்ணிவிடுங்க. 4வது வந்து தவறாக இருக்குது. அடுத்து 6வது கேள்வி. பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னு கேட்குறாங்க. 1823 அந்த பிரிட்டிஷார் கொண்டு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை சட்டம் பற்றிய, அந்த சுதந்திரம் பறிக்கப்படுவது பற்றிய ஒரு வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த சீர்திருத்தவாதி நம்ம ராஜாராம் மோகன் ராய். ஆன்சர் பியை மார்க் பண்ணுங்க. அடுத்து டேஷ் என்பது கல்வி, ஆரோக்கியம் போன்றவற்றில் மேம்பாடு கொண்டு வரக்கூடிய வகை சமூக இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு இயக்கம் அப்படின்னு பார்த்தா சீர்திருத்த இயக்கங்கள், ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படிங்கிறதான சரி. ஆப்ஷன் 7 மார்க் பண்ணுவோம். அடுத்து ராஸ்கோப்தார் என்கிற ஆங்கில குஜராத்தி பத்திரிகையை தாதாபாய் நவ்ரோஜி துவக்கினார். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ராஸ்கோப்தார் அப்படிங்கிறது இந்த பார்சி சீர்திருத்தம், போன கிளாஸில் பார்த்துருப்போம். பார்சிகளுடைய சீர்திருத்தம் ராஸ்கோப்தார். ஓகே, இந்த பத்திரிகை அப்படிங்கிறது வந்து ஆங்கிலோ குஜராத்தி நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம். தாதாபாய் நவ்ரோஜி 1854 ஸ்டார்ட் பண்ண ஒரு பத்திரிகை. ஸோ இது வந்து உண்மையை தேடுபவர் அப்படி, ஓகே, ட்ரூத் சீக்கர், அதாவது உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தமிழில் புக்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். உண்மை விளம்பி, ட்ரூத் டெல்லர். சரியா? ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படிங்கிறது உண்மையை தேடுவோர் சங்கம். அது சத்திய சோதக் சமாஜ், ஜோதிபா பூலே. ஓகே, ரைட்டா? உண்மை விளம்பி ஸ்டார்ட் பண்ண ஒரு பத்திரிகை தான்
தாதாபாய் நவ்ரோஜியும் கார்சட்ஜி காமா அப்படிங்கிறவங்களும் மும்பையில் இந்த பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரி, 8th ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 9th ஒன் பொறுத்துக்க. சரி, இந்த கேள்வி பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் சரிதான். இங்கே ஆப்ஷன் மாற்றிருக்காங்களா? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி நடேசன், எஸ்டிஎன், எஸ்என்டிபி ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சங்கமா. ஓகே, நாராயணகுரு கரெக்டாக தான். ஜஸ்டிஸ் பார்ட்டி நடேசன், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பெரியார் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்துவது எது அப்படின்னா ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் புதிய மாதிரிகளை ஏற்றுக்கொள்வது, அடாப்ஷன் ஆஃப் நியூ மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏவை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 10 கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இன்னுமே நிறைய கேள்விகள் வந்து நம்மளுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 11வது கேள்வி பாருங்கள். அன்னி-பெசன்ட் அம்மையார் தொடர்பான முயற்சிகள் எவை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்னி-பெசன்ட் அம்மையார் தொடர்பான முயற்சிகள் அவங்க வந்து சென்ட்ரல் இந்து காலேஜ் பனாரஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ், சரிதான். 1898 பனாரஸில் வந்து இந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அது இந்து பல்கலைக்கழகமாக மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிறதால மாற்றப்பட்டிருக்கும் 1916 ஐ திங்க். சரியா? ஸோ இங்கே வந்து திங்க் பண்ணக்கூடாது, கரெக்டான பதில் தான் சொல்லணும். 1916 அப்படிங்கிறது சரிதான். சரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். ரெண்டுமே சரிதான். சரி, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் நியூ இந்தியா ஸ்ப்ரெட் தியோசிபிக்கல் ஐடியாஸ். இப்போ முன்னாடி ஒரு கேள்வி பார்த்தோம், பிரமணியான கருத்துக்களை வந்து அவங்களுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் பத்திரிகைகள் மூலமாக பரப்பினார் அப்படிங்கிறது. அப்போ ரெண்டுமே சரிதான். அப்போ போத் 1 and 2 சரி அப்படிங்கிறத மார்க் பண்ணலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் இயக்கங்களையும் தொடங்கப்பட்ட ஆண்டுகளையும் பொறுத்துக்க. பிரார்த்தன சமாஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1867 தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். சமரச வேத சன்மார்க்க சங்கம் வந்து 1865 தொடங்கப்பட்டது. பிரம்ம சமாஜம் வந்து பார்த்தீங்கன்னா 1828, ஆரிய சமாஜ் 1875. ஓகே, கரெக்டு தான். சரிங்களா? ஸோ இது வந்து சரியான இயர், இதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். இந்து விதவை மறுமண சட்டம் 1856 பற்றி சரியான கூற்று. இந்த 1856 இந்து விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரதில் முக்கிய பங்கு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சரியா? வித்யாசாகர் அவர் தான் ரொம்ப முக்கியமானவர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண் சிசுகொலை பற்றி சொல்கிறாங்களா? இல்லை, சதி ஒழிப்பா? கிடையாது. விதவை மறுமணத்துக்கான அனுமதி, விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறத சொல்லுது. என்ன சொல்லுது? பர்மிட்டட் விடோ. ஒவ்வொரு முக்கியமான இந்த சீர்திருத்தவாதிகளுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி. ராஜாராம் மோகன் ராய் எந்த வருடம்? 1772 1833 அப்படிங்கிறது சரி. அப்போ 4வது ஆப்ஷனை பார்த்த உடனே ஆப்ஷன் சியை மார்க் பண்ணிடலாம். ஜோதிபா போலே அப்படிங்கிறவர் வந்து 1828 1890 புக்கில் வந்து 1827 கொடுத்துருப்பாங்க, கவனத்தை பார்த்துக்கோங்க. எம்ஜி ராணடே வந்து 1842 1901. டிகே கார்வே வந்து 1858 1962. ஸோ ஆப்ஷன் சி. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லீடர்ஸை பற்றி படிக்கும்போது அவர்களுடைய காலகட்டம், வாழ்நாள் அப்படிங்கிறத பொருத்தணும். எந்த வருடம் டேட்டெல்லாம் தெரியலனா கூட அட்லீஸ்ட் இயர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ புக்கில் இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமான லீடர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ, அட்லீஸ்ட் ஒரு 10 தெரியுது, அது சம்மந்தமாக வேறு ஒரு கொஷின் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இதில் உங்களோடது ஒரு ராஜாராம் மோகன் ராய்க்கு தெரியுதுன்னா கூட மற்றவங்கள வச்சு இதை வந்து ஈஸியாக பொருத்துகளை கொடுக்குதுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஒருவேளை எலிமினேட் பண்ணுறாங்க, சரியான தவறான பொருத்தங்கள் அப்படின்னு கேட்கும்போது கூட அங்கேயும் நமக்கு 1-2 தெரிஞ்சால் கெஸ் பண்ணி ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஒன்றுமே தெரியலனா தான் கஷ்டம். அதனால் அட்லீஸ்ட் முக்கியமானவங்களுக்கு அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் என்னுடைய சஜஷன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். பின்வரும் நூற்றில் தென் இந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கியமாக சங்கமாக நிரூபிக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? பிரார்த்தன சமாஜம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணாங்க. மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ணாங்களா? ஆரிய சமாஜம் பஞ்சாபில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரம்மா சமாஜம் வங்காளத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பிரம்மஞான சபை தான் நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணி சென்னை அடையாறில் இருந்தது. ஸோ அதுதான் வந்து இங்கே முக்கியமான சங்கமாக நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 15 கொஷின்ஸோட இந்த சீரீஸ், இன்றைக்கான கொஷின் சீரீஸை நான் வந்து முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.